ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மியாவ் பியூட்டி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி வந்துட்டு ஹேர் கேர் ரொட்டீனுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுற பேக்கு அதெல்லாமே நம்ம இடையில போட்டு தான் இருக்கேன். பட் இது வந்துட்டு நம்ம இன்டேக்காக எடுத்துக்க போகிறோம். நம்ம என்ன தான் அவுட் சைடு நம்ம முடிக்க ஹேர் பேக் சரி ஆயில் எல்லாமே நம்ம பண்ணாலும் நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு விட்டமின்ஸ் எல்லாமே இல்லை அப்படின்னா கூட நம்மளோட ஹேர் வந்துட்டு நல்லாவே லாஸ் ஆகும். ஸோ நான் வந்துட்டு ஒரு பயோட்டின் ட்ரிங்க் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த சிம்பிள் பயோட்டின் ட்ரிங்க்குக்கு நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பால் எடுத்திருக்கேன், டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நல்லாவே சாப்பிடலாம். அதில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதால நம்மளோட ஹேர் வந்துட்டு நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகும். நம்ம உடம்புல அயன் சக்தி கம்மியாக இருந்தால் கூட நமக்கு இந்த ஹேர் லாஸ் ஆகிறது, வெள்ளை நரமுடி வரதுலாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டேட்ஸ் வந்துட்டு டெய்லியுமே 2 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி கீமா பிராண்டு சீடோடு எடுத்துக்கோங்க. சீடு இல்லாமல் வாங்காதீங்க எப்போவுமே டேட்ஸு. அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு நான் பனானா எடுத்திருக்கேன், செவ்வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா ரிச் அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதால நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா க்ரோத் ஆகும், நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக நல்லா லென்த்தியாக வளரும். நீங்கள் என்ன வேணால் பனானா யூஸ் பண்ணிக்கலாம், கற்பூரவள்ளி இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு செவ்வாழைப்பழம் தான் சாப்பிடுவேன், அதனால் நான் இது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் வந்துட்டு நான் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மில்க் ஷேக் மட்டுமே நம்ம காலையில் வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கூட 2 இட்லி 2 தோசை இந்த மாதிரி ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இதுவே என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க போகிறேன்றதால இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஒரு செவ்வாழைப்பழம் சூப்பராக வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பால், டேட்ஸ். ஸோ இது 3த்தையுமே போட்டு நான் மிக்சியில் நல்லா அரைச்சி விட்டுற போகிறேன். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு சப்ளிமெண்ட் பயோட்டின் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாலும் அதை வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி நம்ம ட்ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட பயோட்டின் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது கூட ஹனி வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஹனிலாம் பிடிக்காது, ஏன்னா செவ்வாழைப்பழமே நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கும். டேட்ஸ் வேறு போட்டிருக்கேன். செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மட்டும் எடுத்துக்கலாமல் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் ஊற்றி கொடுப்பேன். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குட்டீஸுமே. நம்ம வெளி தோற்றத்தில் என்ன தான் நம்ம பண்ணாலும் நம்மளோட இன்டேக் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இது மாதிரி ஹெல்த்தியான திங்ஸு, ஹெல்த்தியான ட்ரிங்க்கு, ஜூஸஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக, ஸ்கின்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். ஹேர் வந்துட்டு நல்லாவே நமக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோயிங் ஆகும். ஸோ மறக்காமல் வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபாலில் வந்துட்டு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.